ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பீஸா செய்ய போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கடையில் கேட்டாவே ஈஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க. எல்லாம் ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அதை விட்டுட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடைசியாக எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நான் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஈஸ்ட், அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 இல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தமாரி நமக்கு மாவு கிடைக்கணும். மாவு நல்லா நமக்கு ரெடியான பிறகு ஒரு துணி போட்டு அதை மூடிட்டு நியர்லி 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் கேரட் எடுத்துப்போம். முதல்ல அதை குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா குடமிளகா, அதையும் நம்ம தேவையான மாரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கிப்போம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தக்காளி, அதையும் குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பீன்ஸ், அதையும் நமக்கு தேவைக்கேற்ற மாரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா வெங்காயம், அதையும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். இதை தனியாக ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அது நல்லா சாஃப்டாகும். இப்போ ரெடி பண்ண வச்ச அந்த மீல் மேக்கரில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் பேன் வச்சுப்போம். அந்த பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த மீல் மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த மீல் மேக்கரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்து அதை தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 ஹவர் கழிச்சு அந்த மாவு நம்ம பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அது கூட எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வெஜிடபிள் மீல் மேக்கர், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைனா கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண பிறகு ஃபுல்லாக அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது தட்டு ஃபுல்லாக ஒரு அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக ஃபோர்க் எடுத்து நல்லா ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சீஸ் நல்லா உங்களுக்கு அந்த மாவு உள்ளே இறங்கணுன்னா இந்தமாரி பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீல் மேக்கர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஆட் பண்ண பிறகு கேரட் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ண பிறகு குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா மயோனஸ், அதையும் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மயோனஸ் ஆட் பண்ண பிறகு வெங்காயம், அதையும் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் தான் பீஸா செய்ய போகிறோம். ஸோ குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு மாரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தியா பிளேட்டில் அதை குக்கர் உள்ளே வச்சிடலாம். அந்த குக்கரை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணுற மாரி விட்டுருங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பீஸா வந்து நம்ம நினச்ச மாரி சூப்பராக பக்காவாக வந்திருக்கு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. பீஸா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கும் நல்லது ரொம்ப. ஒரு வீக்கெண்ட் ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.